வணக்கம் நேர்களே. இப்போ நாங்கள் பாக்கழுத்து எப்படி ஈஸியாக வெட்டி திருக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவில் பாக்கழுத்துண்டு ரெடி பண்ணியாச்சு. அதாவது 7 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு உயரம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பாக்கழுத்து இதில் ரெடி பண்ணி மார்க் போட்டாச்சு. சென்டர் மார்க் கொண்டு சைட் மார்க் கொண்டு போட்டாச்சு. இது போட்டு இதை வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும், முன்கழுத்துக்கு பாருங்க அதே மாதிரி சென்டர் எடுத்துக்கொள்ளணும், கொஞ்சமும் மாறக்கூடாது. நல்ல பக்கத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா சென்டர் எடுத்து நல்ல வடிவாக வரைஞ்சி கொள்ளுங்க. பாருங்க, நல்லா வரைஞ்சி கொண்டு நல்லா அமர்த்தி கீறி கொண்டு அதுக்கு பிறகு இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, இப்போ இந்த துணியில் வெட்டின சட்டையில் இங்கே ஒரு கட் மார்க் நேராக போட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு உண்டு சாக்கால் வரைஞ்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த சென்டரை இங்கே வச்சு இந்த சென்டரையும் இங்கே வச்சு இதில் குண்டூசி குத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு இங்கே எல்லாம் எடுத்து நேராக வச்சுட்டு சுருக்கு இல்லாமல் குண்டூசி குத்திருக்கிறேன். ஏன்னா இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கழுத்து ஒரு பக்கம் கூட குறைய வராமல் இருக்கும். எல்லா கழுத்துக்குமே இதே மாதிரி செய்துக்கொள்ளுங்க. குண்டூசி அடிக்காமல் தைச்சிங்கன்னா சில வேலையில் ஒரு பக்கம் கூட குறைய வரும், இப்போ கழுத்து ஒரு பக்கம் போயிடும். அதுக்கு பிறகு இப்படி குண்டூசி அடிச்சுட்டு என்ன செய்யணும், இப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு முதல்ல இந்த நடுக்கோடு போட்டுக்கிறோம் இல்லை, அந்த நடுக்கோட்டில் நேராக ஒரு தையல் போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அசையாமல் இருக்குமே. இந்த தையலை கொண்டாந்து இந்த கோட்டோட நிப்பாட்டிடணுமே, அதுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. அடுத்தது பாருங்க, இப்படியே நேராக பிடிச்சி கொண்டு வந்து இந்த பாயிண்டில் நிப்பாட்டணுமே. மெதுவாக அடித்து ஊசியை அடித்து இந்த பாயிண்டில் நிப்பாட்டிடணும். பாயிண்டில் நிப்பாட்டிட்டு பாயிண்டில் நிப்பாட்டிட்டு நேராக தட்டி கொண்டு வரணும். அடுத்த பாயிண்ட் இதில் நிப்பாட்டிட்டு ஊசியை தூக்கிட்டு இந்த மூளையில் வரைக்குள்ள ஊசியை உள்ளுக்க விட்டுட்டு சப்பாத்தை தூக்கிட்டு நீங்கள் திருப்பணும். அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுகள் வேறு இதில் இந்த பாயிண்ட்டுகளில் ஊசியை உள்ளுக்க விட்டுறணும். ஊசியை தூக்கி இருக்கக்குள்ள நீங்கள் திருப்பக்கூடாது. ஊசியை உள்ளுக்க விட்டுட்டு சப்பாத்தை தூக்கணும்.
தூக்கி போட்டு நேராக அடித்து கொள்ளணும். சரியா? உங்களுக்கு ஒரு அடி என்றால் ஒரு அடி போடலாம், 2 அடி வேணுமென்றாலும் 2 அடியும் போட்டுக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். சரியா? அதுக்கு பிறகு இந்த இதில் வெட்டி போட்டு நூலை வெட்டணும். வெட்டி போட்டு ஒரு சென்டிமீட்டர் அல்ல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் இது செய்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு கழுத்துல வெட்டிட்டு தைக்கிறத விட நீங்கள் எப்படி வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டாக வருமே. அதுக்காண்டி தான் இந்த இதை காட்டித்தரேன் உங்களுக்கு. கழுத்தை வச்சுட்டு இதுன்றீங்கன்னா அது ஒவ்வொரு பக்கம் இழுப்படும். இழுப்படக்குல இப்போ பாருங்க, இதுலேயும் இங்கே இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க பிள்ளையா வந்துருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்படி பிள்ளையா வந்தால் அதை திரும்ப அந்த பிள்ளைய சரி கட்டணும். பாருங்க, இப்படி கொண்டு அந்த இதில் நிப்பாட்டி அதுக்கு பிறகு இப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் இது கட்டிட்டோம்னா அந்த இடம் சரியா வந்துடுமே. பாருங்க, இப்படி வச்ச பிறகு இந்த மூளையோட இந்த நூல் வெட்டாமலுக்கு இந்த மூளையோட இந்த கட்மா கொண்டு போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க ஒரு கட்மா கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொண்டு இந்த பக்கத்துக்கு மடிக்கணும். பட்டின்ற பக்கத்தில் மடித்து இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இப்படி வரைக்குள்ள இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி கொள்ளுங்க. மார்க் பண்ணி இதில் கொண்டு ஊசியை விட்டுட்டு தான் இதை திருப்பணும். இது பாருங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் அந்த பாக்களுக்கு சரியாக வரும். பாருங்க, அந்த இடத்துல ஊசியை உள்ளுக்கு இறக்கிட்டு அதுக்கு பிறகு இப்படி தூக்கி இந்த பக்கம் இதை இழுத்து விடணும். பாருங்க, இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு தான் அடுத்த தையலை நீங்கள் போடணும். அப்படி தைச்சி கொண்டு வரக்குள்ள இந்த மூளை இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த சுருக்கு வருதில்ல, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடத்துல தான் உங்களோட ஊசியை நிப்பாட்டணுமே. பாருங்க, இந்த இடத்துல வந்த உடனே இந்த பக்கம் அப்படி திருப்பிட்டு இந்த ஊசியை அதில் நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு இறக்கி போட்ட ஊசியை அதுக்கு பிறகு இதை திருப்பணும். பாருங்க, திருப்பி விட்டுட்டு இந்த கழுத்து உங்களுக்கு சரியான அளவில் வரும். அப்படி வச்சு தைச்சிங்கன்னா இருந்தால் கூட குறைய வராது. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இங்கே வேறுங்க நல்லா இப்படி மடித்து இழுத்து விட்டு கொள்ளுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுத்து தைக்க. வேறுங்க அப்படி வடிவம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த பாக்கழுத்தை அப்படி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு நூல் ஓடணும் ஊசியில். இங்கே வேறுங்க இப்படி பிடிச்சிக்கொண்டு என்ன இந்த துணிகள் வழியில் வராமல் இருக்க இப்படி பெரிய நூல் ஓடுங்க.
என்ன இப்படியெல்லாம் செய்தால் தான் உங்களோட தையல் வந்து நீட்டாக வரும். நூலெல்லாம் போடாமல் தைக்கிறேன்டா தைக்கலாம். சில நேரங்களில் கூட குறைய வந்ததுண்டா தையல் கோணலாம் போச்சுதுண்டா இப்போ இந்த பிரித்து தைக்கணும். அதை விட நீங்கள் சட்டையில் பிரித்து தைச்சா வடி இருக்காது. அதனால கொஞ்சம் நேரம் மீனா கட்டாலும் பரவாயில்லை. இப்படி நூல் போட்டுட்டு நல்லா இந்த பாவை நல்ல வடிவாக நேர் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரிங்க. இப்படி நல்லா போட்டுக்கொண்டு அயன் பண்ணுங்க. அயன் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா அயன் பண்ணி போட்டு பின்பக்கத்தில் நீங்கள் இதை ஹெம்மிங் பண்ணினாலும் சரி அல்ல மெஷினில் தைச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த கழுத்து பாருங்க நல்ல வடிவாக வந்திருக்கு. இவ்வளோ தான் கழுத்து. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வராது. எல்லா பக்கத்துலேயும் பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த பாருங்க இந்த நடுக்கோட்டை கவனமாக கீறிக்கொண்டு அந்த பாயிண்ட்டும் அங்கே நாங்கள் கட் மார்க் வச்சுருந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இந்த பாயிண்டோட தான் இந்த இது வந்தது. சரியா? அந்த மாதிரி எடுத்து தைக்க பழகிக்கொள்ளுங்க. இதான் பார்க்கறது. இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிழையும் பெறாது, நல்லா வரும். ஓகே நேயர்களே, நம்ம அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.